மாச கடைசியில பண கஷ்டமா? இதோ 5 தீர்வுகள். உலக புகழ்பெற்ற அட்டாமிக் ஹாபிட்ஸ் புக்ல இருந்து 5 தீர்வுகளை பார்க்கலாம். ஒரு மாசமும் இதே கேள்வியா? சம்பளம் வந்ததே தெரியல, பணம் எங்க போச்சு? மாச கடைசியில பேங்க் அக்கவுண்ட ஓபன் பண்ணி பார்க்கவே பயமா இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். மாசத்துல ஃபர்ஸ்ட் 10 நாள் நிம்மதி, அடுத்த 10 நாள் ஒரு ரூபாய்க்கும் கணக்கு, கடைசி 10 நாள் இந்த மாசத்தை ஓட்டினா போதும் அப்படிங்கிற டென்ஷன். இது உங்களுக்கும் நடக்குதா? இப்ப நான் சொல்ல போற இந்த 5 விஷயத்த நீங்க ஒரு விஷயத்த உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா கூட அடுத்த சில மாதங்கள்ல நிச்சயமா உங்க பண விஷயத்துல ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும். அதை நீங்க உணர்வீங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது இன்னும் நீங்க அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்ற வீடியோ இல்ல. நீங்க சம்பாதிக்கிற பணம் எங்க போகுது அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்ல போற வீடியோ. இந்த வீடியோவோட முடிவுல இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். 90% மக்கள் தினமும் ஒரு தப்பு பண்றாங்க. அந்த ஒரு தப்பு தான் மாச கடைசியில பண கஷ்டம் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. ரகுங்கிற ஒரு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில ஒரு செடியை பாக்குறாரு. அடுத்த நாளும் அதே செடியை பாக்குறாரு. ஒரு வாரம் கழிச்சும் பாக்குறாரு. அந்த செடி வளர்ந்த மாதிரியே தெரியல, எந்த மாற்றமும் இல்லை. இந்த செடி வளரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அதே ரோட்ல வரும்போது அந்த செடியை பாக்குறாரு. அது நல்லா உயரமா பெருசா வளர்ந்துருக்கு. அவருக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்பதான் அவருக்கு புரியுது, இந்த செடி தினமும் வளர்ந்துருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்ததுனால நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னு புரிஞ்சுது. நம்மளுடைய பண விஷயத்திலயும் அப்படிதான் நடக்குதுங்க. யாரும் ஒரே நாள்ல பணக்காரர் ஆகுறதும் இல்ல, ஒரே நாள்ல ஏழை ஆகுறதும் இல்ல. நான் சொல்றது கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நம்ம தினமும் செய்யற சின்ன சின்ன பழக்கங்கள் தான் ஒரு நாள் பெரிய விளைவா நம்ம வாழ்க்கையில தெரியுது. இதத்தான் அட்டாமிக் ஹாபிட்ஸ் புக்ல ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. மாச கடைசியில பண கஷ்டம் வராம தடுக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 5 விஷயங்களை இந்த புக்ல இருந்து இப்ப நம்ம பார்க்கலாம். நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச், பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய பண அடையாளத்தையும் பணம் சம்பாதிக்கவும் அதை சரியான முறையில சேமிக்கவும் தேவையான மனநிலையை நீங்க கத்துக்க முடியும். இதனால உங்களோட கடனை நீங்க 6 மாசத்துல அடைக்கலாம். நீங்க அடைய நினைக்கிற அடுத்த 5 வருஷத்தோட ஃபினான்ஷியல் கோலை நீங்க ஒரே வருஷத்துல அடைய முடியும். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரிந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. குட் ஈவினிங்க. பத்மா மேம் கிளாஸ் வந்து நாங்கள் இங்கே அட்டன் பண்ணி 1 மந்த் ஆச்சு. 1 மந்தில் வந்து மணி மைண்ட் செட் கிளாஸு ஃபுல்லாகவே நாங்கள் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மற்ற கிளாஸ் வந்து ஒன்லி ரெக்கார்டிக்கலாக நான் மற்ற கிளாஸஸுமே நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து இதை விடவே பணம் அதிகமாக கொடுத்து அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீடியோ ரெக்கார்டிங்ஸ் மட்டும் அனுப்பிச்சிட்டு இந்த ஃபஸ்ட் லெவல் இந்த கோர்ஸ் முடிங்க, செகண்ட் லெவல் முடிங்க அப்படிம்பாங்க. பட் அது வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு 2 நாள் கண்டினியூஸாக பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்க முடியறதில்லை. பட் இதுங்க எப்படி அப்படின்னா, பத்மா மேம் கிளாஸில் வந்து டெய்லியுமே கிளாஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம கூடயே இருப்பாங்க. அந்த 1 hour நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த 1 hourலேயே நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பற்றி நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ஏற்ற ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியே அன்றைக்கி கிளாஸ் வந்து பண்ணுவாங்க மேம் வந்து. அதெல்லாம் ரொம்ப மேஜிக்காக இருக்கும். அதை தாண்டி இந்த 1 மந்தில் வந்து நிறைய ஒரு சேஞ்சஸ். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிஸ்னஸில் எப்படி பண்ணணும், நிறைய மெத்தட்ஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்க எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நிறைய மேஜிக் நடந்துகிட்ருக்கு லைஃப்பில். அதே மாதிரி ஹெல்த் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக உற்சாகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மெயினாக காரணம் என்னென்னா, மேம் சொல்கிற அந்த மெத்தட்ஸு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒன்லி மணி மைண்ட் செட் மட்டுமே இங்கே பேசுகிறது கிடையாதுங்க. இதில் வந்து ஹெல்த் பேசுவாங்க, ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுவாங்க. ஆக்சுவலி அது எல்லாமே ஒரு பிரேக் பண்ணாங்க. நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நினச்சிட்டு இருந்தோங்கிறதெல்லாம் அவங்க தான் ஒரு பிரேக் பண்ணினாங்க. அதே மாதிரி ஒரு கெரியர், நம்ம குடும்பத்திலே இருக்கிறவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கடைசியாக தான் அந்த மணி மைண்ட் செட்டு. அதுலேயும் நாங்கள் பண்ணும்போது ஓவராலாக பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் வந்து எங்களுக்கு இருக்குது. இந்த கிளாஸ் வந்து கிடைச்சதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிளெஸிங் பண்ணியிருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி பத்மா மேம் வந்து பண்ணுற கிளாஸஸ் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்குது. எங்களுக்கு இந்த கிளாஸஸ் எப்போவும் முடியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எப்போவுமே அவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கணுங்கிற ஆசையில் தான் இருக்கோம் நாங்கள். அது தாண்டி பர்சனலாக ஏதாவது பர்சனலாக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ண சொல்லி ஒரு மெத்தட் சொன்னாங்க. அது நீங்கள் யாருமே சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து எனக்கே எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. பட் அப்படி ஒரு மேஜிக் அன்றைக்கி நடந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு இந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான்
மணி பற்றின ஒரு மைண்ட் செட் எல்லாமே ஃபுல்லாக மாறிடுச்சு. மணி பற்றி நான் ரொம்ப வேறு விதமாக நினச்சிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே ஃபுல்லாகவே மாறி நாங்கள் இப்போ எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவாக எப்படி இன்கம் கொண்டு வர்றது, அதிகமாக ஏர்ன் பண்ணுறது எப்படிங்கிற முதல் கொண்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து அறிவியல் பூர்வம். இது வந்து மேஜிக்னு சொல்கிறதுங்கிறத விட அறிவியல் பூர்வமாக எப்படி கொண்டு போகிறதுங்கிறத வந்து மேம் கூடயே இருந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இது வந்து கிடைச்சதுங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தீர்வு 1, சின்ன பழக்கங்களை அலட்சியப்படுத்தாதீங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த 100 ரூபாய் சேமிச்சு என்ன ஆக போகுது, இன்னைக்கு ஒரு நாள் செலவு பண்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு. இந்த என்ன ஆக போகுது அப்படிங்கிற எண்ணம் தான் மாச கடைசியில மிகப்பெரிய பண பிரச்சனை வர்றதுக்கு காரணமா இருக்கு. தினமும் செய்யற அந்த சின்ன செலவு, ஒரு சின்ன ஆன்லைன் ஆர்டர், தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் தனித்தனியா பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அதுதான் உங்க சம்பளத்தையே சாப்பிட்டு இருக்கும். அதே மாதிரி தினமும் நீங்க செய்யற சின்ன சேமிப்பு, சின்ன முதலீடு, இதெல்லாம் தனித்தனியா பார்க்கும்போது பெரிய விஷயமா தெரியாது. ஆனா சில மாசத்துக்கு பிறகு அதுதான் உங்க வாழ்க்கையே மாத்த ஆரம்பிச்சிருக்கும். பெரிய மாற்றம் சின்ன பழக்கத்துல தான் ஆரம்பிக்குது. ஆனா இங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதை தொடர்ந்து செய்யறதுதான் மிகப்பெரிய கஷ்டமே. அதனாலதான் என்னோட கம்யூனிட்டியில 7 days சேலஞ்ச் அப்படின்னு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டெய்லி 5 நிமிஷம் ஹீலிங் செய்யற அந்த பழக்கத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கும் அதை தொடர்ந்து செய்யறதுக்கும் நான் அதுல பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி தொடர்ந்து 5 நிமிஷம் செய்யற அந்த ஹீலிங்கால நடக்கிற மாற்றங்களை பல பேர் தங்களுடைய அனுபவங்களை கம்யூனிட்டியில ஷேர் பண்ணிருக்காங்க. நீங்களும் அந்த அனுபவத்தை பெறணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃப்ரீ கம்யூனிட்டியில உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் அந்த 7 days சேலஞ்சில கலந்துக்கலாம். ஆத்தர் சொல்ற 2வது விஷயம் இன்னும் முக்கியமானது. தீர்வு 2, கோல் மட்டும் பத்தாது, சிஸ்டம் இருக்கணும். நிறைய பேரு மாசத்தோட ஆரம்பத்துல சொல்லுவாங்க, நான் இந்த மாசம் சேமிக்கணும் அப்படின்னு. ஆனா மாச கடைசியில பார்த்தா அதே ப்ராப்ளம் தான் மறுபடியும். ஏன்னா சேமிக்கணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்கு, அந்த கோல் இருக்கு, ஆனா அதுக்கான சிஸ்டம் சரியா இல்ல. சம்பளம் வந்த உடனே 20% பணத்தை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஆர் இந்த மாசம் இந்த அமௌண்ட் தான் செலவு பண்ண போறேன் அப்படின்னு முன்னாலேயே டிசைட் பண்ணணும். ஆனா இங்க இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஒரே வீட்ல இருக்க 2 பேர்ல ஒருத்தர் கண்டினியூஸா சரியா சேமிக்கிறாரு, இன்னொருத்தர் மாச கடைசியில எப்பவும் கடன் வாங்குறாரு. ஏன் இந்த வித்தியாசம் வருது? இதுக்கான காரணத்தை அடுத்த தீர்வுல பார்க்கலாம். தீர்வு 3, முதல்ல உங்க அடையாளத்தை மாத்துங்க. ஆத்தர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். நம்முடைய பழக்கங்கள் நம்முடைய அடையாளத்தை பின்பற்றும். அதாவது நான் சேமிக்க முயற்சி பண்றேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கும் நான் பணத்தை பொறுப்போட நிர்வாகம் பண்றேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கும், இந்த 2 எண்ணத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஒரு செலவை செய்யறதுக்கு முன்னால உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. பணத்தை பொறுப்போட நிர்வாகம் பண்ற ஒரு ஆள் இந்த முடிவை எடுப்பாரா, இந்த பொருளை வாங்குவாரா அப்படின்னு. இந்த ஒரு கேள்வி உங்களுடைய தேவையில்லாத பல செலவுகளை நிறுத்தும். பணம் முதல்ல உங்க வங்கி கணக்குல வளராது, அது முதல்ல உங்க அடையாளத்துல தான் வளர ஆரம்பிக்கும். ஆனா நம்மள நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. சம்பளம் வந்த 2 நாளுக்குள்ள தேவையில்லாத செலவெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஏன் தெரியுங்களா? அதத்தான் அடுத்த தீர்வுல பார்க்க போறோம். தீர்வு 4, செலவை தூண்டுற காரணத்தை கண்டுபிடிங்க. நம்ம பணத்தை இழக்கிறதுக்கு காரணம் பழக்கம். சலிப்பா இருக்கா, ஆன்லைன்ல ஷாப்பிங். டென்ஷனா இருக்கா, ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர். ஒரு ஆஃபரை பார்த்தா இப்ப வாங்காட்டி மிஸ் ஆயிடும் அப்படிங்கிற டென்ஷன். இது மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு செலவுக்கு பின்னாலேயும் ஒரு ட்ரிகர் இருக்கு, ஒரு எமோஷன் இருக்கு. அந்த ட்ரிகர் என்ன அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சாலே தேவையில்லாத செலவு பாதியா குறைஞ்சிடும். அடுத்த முறை நீங்க செலவு செய்யறதுக்கு முன்னால 30 செகண்ட் யோசிங்க. இதை நான் உண்மையிலே என்னோட தேவைக்கு தான் வாங்குறேனா இல்ல ஏதாவது எமோஷனலா வாங்குறேனா அப்படிங்கறத கவனிங்க. இந்த ஒரு பழக்கம் உங்ககிட்ட வந்துட்டாலே உங்களுடைய மாச செலவுல நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இப்ப நம்ம பார்க்க போற இந்த கடைசி விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணலனா, இப்போ முதல்ல பார்த்த அந்த 4 விஷயமும் நீண்ட நாள் நீடிக்காது. தீர்வு 5, உங்க சூழலை மாற்றுங்க. ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? மொபைலை திறந்தாலே ஆஃபர் நோட்டிபிகேஷன், ஒரு ஆப்பை ஓபன் பண்ணா டிஸ்கவுண்ட் மெசேஜ். சுத்தி இருக்க சூழலே செலவு பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு நல்ல பழக்கம் உருவாகணும் அப்படின்னா முதல்ல நல்ல சூழல் உருவாகணும். தேவையில்லாத அந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க. உங்களுடைய மாச செலவை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு தனி பேங்க் அக்கௌண்ட்டும் உங்களுடைய சேவிங்ஸ்க்கு தனி பேங்க் அக்கௌண்ட் இப்படின்னு 2 அக்கௌண்ட்டை தனியா பிரிச்சு வச்சுக்கோங்க. பணம் சேமிக்கிறது ஒரு ஈஸியான விஷயமாவும் பணம் செலவு பண்றது கஷ்டமா இருக்கிற மாதிரியான ஒரு செட்டிங்கை செஞ்சு வச்சுக்கோங்க. சில நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துறது வில் பவர் இல்லைங்க, என்விரான்மெண்டல் பவர் தான். மாச கடைசியில பண கஷ்டம் வர்றது குறைவான சம்பளத்தால மட்டும் இல்லைங்க, இது போல சின்ன சின்ன விஷயங்களாலையும் தான் ஏற்படுது. இப்ப நம்ம பார்த்த இந்த 5 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரே மாசத்துல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சில மாதத்துக்கு பிறகு முன்னால மாதிரி பணம் எங்க போகுதுன்னே தெரியல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. உங்க பண வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, உங்க
மணி ஐடென்டிட்டியை நீங்க ஆழமா மாத்தணும் அப்படின்னா என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோர்ஸ்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. இது உங்களுக்கு அடுத்த கட்ட மாற்றத்துக்கான ஒரு வழிகாட்டியா இருக்கும். இது போல விஷயங்களை நான் தொடர்ந்து என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா என்னோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மணி ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.